ராம், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ கேட்டுதான் ஆகணும். என்ன? நீ இப்படியே இருக்கக்கூடாது. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். எனக்கு உன் குழந்தைங்களை பார்க்கணும். அவங்கள தூக்கி கொஞ்சணும். அவங்க கண்ணில் உன் சாயல் இருக்கா, மூக்குல உன் சாயல் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உன் பொண்டாட்டி என்ன பார்க்கணும். அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவகிட்ட என் ராம கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்னு சொல்லுவேன். டின்னர் ஆர்டர் பண்ணட்டுமா? ஹோட்டலில் வேற நம்ம எதுவுமே சாப்பிடல. எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குது. எப்படி இருக்கு? அம்மா சமையல் மாதிரி இருக்கு. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கல்ல? ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏ லூசு, நான் இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்கல, ஜென்ரலாக எப்படி இருக்கேன்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேள்வி கேட்குற? கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக வேற சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம தினமும் சாமி முன்னாடி போய் அழுவேன். ஆனா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானா எதுவும் சொல்லாமலேயே அவர் என் மனசை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாரு. குறைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமா இருக்கேன்னா நிம்மதியா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா இந்த சமயத்துல இப்போ உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்ல மாட்டேன். ஜானு இங்கே இரு, நான் போய் லைட் எடுத்து வரேன். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. என்னடா இது? மெமரிஸ். தீர்த்தள்ளி ஸ்மெல்லு. எப்படி இதெல்லாம் சேஃபா வச்சிருக்க? இது உண்டு. என்னோடதா? இது எப்படிடா உன்கிட்ட? அது கால் முளைச்சு அப்படியே நடந்து வந்துருச்சு. சுட்டுட்டேன். அதான் எப்படி? அது நீ பிடி கிளாஸ் போகும்போது எப்போவுமே ஷாலை கிளாஸில் விட்டுட்டு போயிடுவேன். நான் அதை கவனிச்சிருக்கேன்.
அதான் சுட்டேன். இல்லை, இது எடுக்கக்கூடாது. இதுவும் ஒன்று தான். இல்லை இல்லை, அது வேண்டாம் வேண்டாம். ஏய், அப்புறம் ஏன் புடுங்குற? இல்லை வேண்டாம். என்ன லவ் லெட்டரா? ஏய், பின்ன என்ன ஏதாவது கவிதையா? ம். அட பாவி, கவிதையா? ம். என்ன பத்தியா? எங்க காட்டு. இல்லை இல்லை வேண்டாம். இது நீ படிச்சா சிரிச்சிருவேன். நானே நிறைய தடவை படிச்சு சிரிச்சிருக்கேன். டேய், இறுக்கி என்ன வச்சிருப்பேன். பத்திலாம் யாருடா கவிதை எழுத போறா? நீ எழுதினாதான் உண்டு. ஓகே, நீயே படி. படி. ம். அன்புள்ள ஜானு, காலை பொழுதில் கதிரவனாய் ஜொலிப்பவளே, குருவிகளின் சத்தமும் கிளிகளின் கூச்சலும் அதிகாலை என்னை எழுப்பியது. உன் முகத்தை பார்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம்தான் என் ஒரு நாளின் லட்சியம். அதை நோக்கியே என் பயணம். அனுதினம் கள்ளம் கபடம் இல்லாத உன் முகத்தை, உயிருள்ள ஓவியத்தை தினம் பார்ப்பதே ஒரு வரம். என் அச்சத்தை போக்கும் தினம். என் பயம் உன்னிடம் என் அன்பை சொல்வதல்ல, சொன்ன பிறகு அதை நீ ஏற்பாயா என்பதுதான். உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. இரவில் விட்டில் பூச்சியாய் என் கனவு ஜொலிக்க, கனவில் நீ வந்து என் கண்ணீரை துடைக்கிறாய். கண்ணாடியின் முன்னின்று நான் என் பிம்பத்தை தேடினேன். ஆனால் அனுதினம் உன் பிம்பம் என் முன் வந்து காந்த கண்களால் என்னை கவிதைகள் கூற வைத்து கிறுக்கிக் கொண்டிருந்த என்னையும் ஒரு கவிஞனாக்கினாய் நீ, ஒரு கவிஞனாக்கினாய் நீ. உன் அன்புள்ள ராமச்சந்திரன். ராம், நீ இன்னும் தூங்கலையா ஜானு? மேல வா. இல்லை, நான் இங்கே தரையில் கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல வரப்போறியா இல்லையா? உன்னோட மெயில் ஐடி, ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் சொல்லு. எதுக்கு? நான் உனக்கு பொண்ணு பார்க்க போறேன். ஆட வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது எஸ் ஜானகி நாகராஜனுங்கிற பொண்ணை காதலிச்சுட்டு வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணல. நான் மட்டும் ராமச்சந்திரன் தீர்த்தல்லியை லவ் பண்ணிட்டு நிதின்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கல? எல்லாம் முடியும், சொல்லு. வேண்டாம்.
சொல்லு. janu99@gmail.com. ஐயோ, பாஸ்வேர்டு ஜானு ஐ லவ் யூவா? இல்லை, ஆ ஜானு ஃபார் எவர் 777.